கொஞ்சம் போதை ஏறும் இல்ல ப்ரோ? ப்ரோ இத பாருங்க, குடிகாரங்களாம் பேசிக்கலி ரொம்ப பாவம் ப்ரோ. அவங்கள இப்படி எல்லாம் ஏமாத்த கூடாது ப்ரோ, புரியுதா? எவ்வளவு மனசு பெயின். இத பாரு ப்ரோ, உலகத்துல எந்த ஒரு குடிகாரனுக்கும் ஏன் நிலைமை வரக்கூடாது, புரியுதா? இத பாரு, சூப்பரான ஒரு சைட் டிஷ் எனக்கு கொடுத்திருக்க. எனக்கு பிடிச்ச சரக்கும் எனக்கு கொடுத்திருக்க. இத குடிச்ச போதை ஏறுமா ஏறாது, அத மட்டும் எனக்கு பதில் சொல்லு ப்ரோ. சொல்லு ப்ரோ, உன்னை நம்பி நான் குடிக்கட்டா? ஆசை காட்டி மோசம் பண்ண மாட்டேல்ல? இவன் தான் பதில் சொல்ல மாட்டேங்கிறானா? நீயாச்சும் சொல்லு ப்ரோ. உன்னை ப்ரோ. என்ன ப்ரோ கூப்பிட்டதும் வந்துட்டீங்க? அங்க கேட்டுக்கிறேன். ஹாய் ப்ரோ, இதோ வரேன். கருப்புசாமி ப்ரோ. ப்ரோ நீங்க இந்த ரூம்ல தான் இருக்கீங்கன்னு நான் லைட்டா கவனிக்கல. ஐ அம் ரியலி சாரி. இங்க பாருங்க, இவ்ளோ நேரம் நான் இந்த ரூம்ல இருந்து புலம்பிக்கிட்டு இருந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? என் டவுட்டை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்க, ஓகே? சரியா? எனக்கு தெரியும் நீங்க என்னோட பார்ட்டின்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நல்லா காய்ச்ச சுட சுட சாராயம், கட்டு கட்டா சுருட்டு, இது எல்லாத்தையும் உங்களுக்கு படையல் வைப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம் ப்ரோ. அதனால நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை, ஒரே ஒரு டவுட், கொஞ்சமாவது சொல்ல. இந்த சரக்கு என் குலதெய்வம் இல்ல, நம்பி குடிக்கலாம்ல? இத பாரு, உன் மேல சத்தியம் கருப்பு, எனக்கு தெரியும் படையல் சுருட்டு சாராயம் எனக்கு தெரியும். அதனாலதான் உன் மேல சத்தியம் பண்ணி நான் சொல்றேன், நான் இத குடிக்க போறேன். எனக்காக கொஞ்சம். என்ன ப்ரோ ரொம்ப சைலண்டா இருக்கீங்க? எனக்கு தெரியும் உன் மௌனம் சம்மதம்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இதை அடிக்க போறேன்.